ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் வேத வசனத்திற்கு நேராக நாம் செல்லுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே வேதத்து வசனத்தில் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் இருந்து தொடங்கி கீழ் வரைக்கும் அது ரெண்டாக கிழிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்திலே நாம் ஆண்டவரிடத்துக்கு அருகாமையிலே நாம் போகவே முடியாது. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே மலையை தொடுகிறவன் எவனும் கொல்லப்பட கடவன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பிதாவானவர், நம்முடைய கர்த்தர் பரிசுத்தமானவர், த ஹோலி. அவர் பரிசுத்தமானவங்கிறபடினாலே அவருடைய அருகாமையில் யாரும் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை அந்த நாட்களிலே இருந்தது. ஆனால் சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அவர் தன்னை சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்ததின் மூலமாக பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே இருக்கப்பட்டதான அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை அதை ரெண்டாக ஆண்டவர் கிழிக்கும்படியாக செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆரோன் கூட உள்ளே போய் ஆராதனை செய்யும் பொழுதும் கூட அவனுடைய அதற்கென்று தனி வஸ்திரங்களை அவன் உடுத்தி கொண்டு உள்ளே சென்றான். அவனிடத்தில் மணி கட்டப்பட்டது, மணியோடு கூட அவன் அனுப்பப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ நாம் நேரடியாக ஆண்டவரிடத்தில் தேவனே நீ ரட்சியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல கிருபையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக அவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது சிலுவை கல்லனுடைய காரியத்தை நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், சிலுவையிலே ஆண்டவருக்கு வலது பக்கமும் இடது பக்கமுமாக 2 கல்லர்களை அறைந்தார்கள். இந்த 2 கல்லர்களும் குற்றவாளிகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களில் ஒரு கல்லன் அந்த நேரத்திலே அவன் மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது உமது அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இது எப்படி அவன் வாயிலிருந்து வந்தது? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவனுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. தலைமுடியிலும் முள்முடியிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. கைகளில் காலில் ஆணிக கடாவப்பட்ட சூழ்நிலையில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. காலில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்லண்டத்திலிருந்து கூட ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, தேவனே, கர்த்தாவே இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது உமது அடியானை என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது எப்படி கிடைத்தது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவன் கேட்டிருக்கிறான். ஆண்டவர் பேசின வார்த்தைகளை அவன் கேட்டிருக்கிறான். ஆகவே அவனுக்கு நிச்சயமாக தெரிந்தது, இவர் ஒரு காணக்கூடாத ஒரு ராஜ்யத்தை இவர் கட்டி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இவர் ஒரு நாள் வரப்போகிறார். இந்த பூமியை நியாயந்தீர்க்க வரப்போகிறார். இவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே நான் அதைக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி ரொம்ப ஞானமாக அந்த நேரத்தில் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது உமது அடியேனை நிறைத்தருளும் என்று சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. அவருக்கென்று ஒரு வருகை உண்டு. அவர் சீக்கிரமாக இந்த பூமிக்கு அவர் திரும்ப வருவார், மறுபடியும் உயிர் தெழ போகிறார் என்கிற அந்த ரகசியத்தை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற கல்லனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி, ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர், ஆண்டவரே நீர் வரும் உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவர் சிலுவையில் அவர் அறியப்பட்ட அந்த காரியங்கள் நாம் சிந்தித்து நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறதோ தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய சுலாக்கியத்தை தேவன் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்தார். அல்லேலூயா.